உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 மற்றுமோர் தேர்தல் முடிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஒளிபரப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது களுத்துறை மாவட்டம் தொடங்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. அந்த வகையில் இலங்கை பொதுஜன முன்னணி 20,985 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 11,507 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 3,954 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 2,082 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. மீண்டும் அந்த தேர்தல் முடிவு. இது களுத்துறை மாவட்டம் தொடங்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. இலங்கை பொதுஜன முன்னணி 20,985 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 11,507 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 3,954 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 2,082 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 49,450 வாக்குகளாகவும், அளிக்கப்பட்ட வாக்குகள் 40,781ஆகவும், நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 600ஆகவும், செல்லுபடியான வாக்குகள் 40,181ஆக காணப்படுகின்றது. இது தொடங்கொட பிரதேச சபை களுத்துறை மாவட்ட தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது பதுளை மாவட்டம் லுணுகல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 8,689. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,838. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,711. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 592. மீண்டும் ஒரு முறை அந்த தேர்தல் முடிவினை அறிவித்திருக்கிறோம். அது பதுளை மாவட்டம் லுணுகல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 8,689, 8 ஆசனங்களை கைப்பற்றிக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,838, 6 ஆசனங்கள் வசமாகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,711, 5 ஆசனங்கள் வசமாகிறது. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 592, 1 ஆசனத்தை கைப்பற்றிக் கொள்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. பதுளை மாவட்டத்தினுடைய கந்தகட்டிய பிரதேசத்தினுடைய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு வெளியாக இருக்கிறது. பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 7,370 வாக்குகள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,331 வாக்குகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,660 வாக்குகள். மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 8,040 வாக்குகள். மீண்டும் ஒரு முறை அந்த தேர்தல் முடிவினை அறிவித்திருக்கிறோம். அது பதுளை மாவட்டம் கந்தகிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 7,370 வாக்குகள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,331. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,660. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 840. இதே நேரத்தில் காலி மாவட்டம் அம்பலாங்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவினை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை பொதுஜன முன்னணி 18,749 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 12 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி 8,957 வாக்குகளை கைப்பற்றி 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 5,900 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு ஒன்று 1,940 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியிருக்கின்றது. இங்கே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 47,754, அளிக்கப்பட்ட வாக்குகள் 39,517, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 785, செல்லுபடியான வாக்குகள் 38,732. இது காலி மாவட்டம் அம்பலாங்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. இது உங்கள் தமிழருவி வானொலியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட சிறப்பு ஒளிபரப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் தமிழருவி வானொலியோடு இணைந்திருங்கள். நாங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை உங்களுக்கு முந்திக் கொண்டு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.